வணக்கம். வாக்குப்பதிவு நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 18 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க. 4260 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க. 2286 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று நிஃப்டி 4வது நாட்களாக தொடர்ச்சியாக ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று மட்டும் 0.7% விழுந்திருக்கு. எப்போ ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் குறித்தான செய்தி வெளியானதோ அப்பல இருந்து நிஃப்டி விழ ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியாக 4வது நாள் நேற்று ரெட்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 19 குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் ஜியோ ஃபினான்ஷியல், விப்ரோ, ஹிந்துஸ்தான் ஜிங்க் மற்றும் HDFC AMC. பேங்க் ஆஃப் பரோடா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஃபிட்ச் கொடுத்திருக்கிற ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய லாங் டேர்ம் இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங் BBB- கொடுத்திருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா நியூசிலாண்டுக்கு இந்த ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அவுட்லுக் ஸ்டேபிள். பதாஞ்சலி ஃபுட்ஸ் குறித்து 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்தி பார்த்திருந்தோம். GQG பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்காங்க. பதாஞ்சலி ஃபுட்ஸ்ல மார்ச் குவார்டர் முடிவில் 11.5% ஸ்டேக் வைத்திருக்காங்க. GQG பார்ட்னர்ஸ் பதாஞ்சலி ஃபுட்ஸ்லன்ற அப்டேட் நம்ம பார்த்திருந்தோம். அது டிசம்பர் குவார்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4 மடங்கு அவங்களுடைய ஸ்டேக் உயர்ந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல செய்தி வெளியானது. இப்போ பதாஞ்சலி ஃபுட்ஸ் தரப்பு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அவங்க மார்ச் குவார்டருக்கானது வெளியிட்டிருக்காங்க. அதுல தவறு நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. என்ன தவறு? GQG பார்ட்னர்ஸ் மார்ச் குவார்டர் முடிவில் 3.36 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருப்பதாக முன்ன அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அதுல தான் தவறு இருக்கு. 36.91 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டுமே இருந்திருக்கு. அதாவது 3.2% ஸ்டேக் GQG பார்ட்னர்ஸ் கைவசம் இருப்பதாக இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க பதாஞ்சலி ஃபுட்ஸ். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 411 கோடி ரூபாய் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக கம்பெனி நெட் ப்ராஃபிட்டை அறிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலன்ட் 4727 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டர்ல 5162 கோடி ரூபாய். எவ்வளவு கீழே போயிருக்கு? APE 8% கீழே போயிருக்கு. ஆனா வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 7% கீழே போகும்னு. அதை காட்டிலும் அதிகமாகவே கீழே போயிருக்கு. 8% கீழே போயிருக்கு. கம்பெனி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 21. நெஸ்லே இந்தியா நேற்று இன்ட்ராடேல 5% விழுந்திருக்கு. க்ளோசிங் பேசிஸ்ல 3% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. NDTV ப்ராஃபிட்ல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? இந்த செய்தியை நம்ம நேற்று வீடியோலே பார்த்திருந்தோம். சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த பப்ளிக் ஐன்ற அமைப்பு வந்து ஒரு ஆய்வு சோதனை நடத்திக்கிட்டு வராங்க. நெஸ்லேவுடைய குழந்தைகளுக்கான பொருட்களில் வந்து அவங்க அதிகமாக சர்க்கரையை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்றது கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம நேற்றே பார்த்திருந்தோம். இது இந்தியா உட்பட பல ஏஷியன் நாடுகளிலும் அதே போல ஆப்பிரிக்கன் நாடுகளிலிருந்து எடுத்த சாம்பிள்ஸ்லையும் இதை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் US, யூரோப்ல இருந்து எடுத்த சாம்பிள்ஸ்ல எந்த தவறும் அவங்க பார்க்கல. WHO குறிப்பிட்ட அளவுக்கு தான் சர்க்கரை இருந்திருக்கு. அது US, யூரோப்ல. ஆனால் இந்தியா உட்பட பல ஏஷியன் நாடுகளிலும் ஆப்பிரிக்கன் நாடுகளிலும் அவங்க எடுத்த சாம்பிள்ஸ்ல சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்கன்னு தகவல் நாம பார்த்திருந்தோம். இதுதான் NDTV ப்ராஃபிட்ல காரணமாக சொல்லியிருந்திருக்காங்க நேற்று நெஸ்லே இந்தியா விழுவதற்கு. மணி கண்ட்ரோல் இப்போ என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியன் ஃபுட் அத்தாரிட்டியான FSSAI வந்து இது குறித்து விசாரணை நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. சுக்ரோஸ் மற்றும் ஹனி இதுதான் கூடுதலாக வந்து நெஸ்லே இந்தியா சேர்த்திருக்கிறாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லன்றதான் தகவல் வெளியாகி இருக்கு மணி கண்ட்ரோல் செய்தியில. நெஸ்லே இந்தியா இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருந்திருக்காங்க. இந்த செய்தி குறித்து என்ன அப்டேட் நெஸ்லே இந்தியா கொடுத்திருக்காங்க அவங்களுடைய அதிகார பிரஸ் ரிலீஸ்ல, இந்தியால இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய அவங்களுடைய பொருட்கள் அனைத்துமே இந்தியன் விதிகள் படிதான் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே போல WHO கோடெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை பின்பற்றி தான் அனைத்து பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுவதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க நெஸ்லே இந்தியா. மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க ஆண்டுதோறும் இந்த சுகருடைய லெவலை குறைச்சிக்கிட்டே வருவதாக சொல்லியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுல 30% இந்த சுகருடைய விலையை சுகருடைய அளவை குறைச்சிக்கிட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க நெஸ்லே இந்தியா. ONGC நிறுவனத்திற்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டாரிஃப்ல 304 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஸ்பார்க் சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். கடந்த 6 செஷன்ஸ்ல கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. 455 ரூபாயிலிருந்து 350 குறைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக 5வது நாள் நேற்று லோவர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு ஸ்பார்க்குடைய ஷேர் பிரைஸ்.
என்ன காரணம்? இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. அவங்க ஒரு ஆய்வு நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ரோசிக் ஸ்டடியோடைய அவுட்புட் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. எப்போ அதை வெளியிட்டிருந்தாங்களோ அன்னையிலிருந்து இந்த வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்பார்க்குடைய ஷேர் பிரைஸ். டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க தமிழ்நாட்டில் $1 பில்லியன் செலவில் ஒரு ஆலை அமைக்க இருக்கிறாங்கன்ற தகவல் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் புதிதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆலையிலிருந்து ஜகுவார் லேண்ட் ரோவர் கார்ஸ் உற்பத்தி செய்யப்படும் டாடா முடிவெடுத்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இன்ஃபோசிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹28. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 31. இந்த ₹28 2 பாகங்க. டிவிடெண்ட் ₹20, ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹8 கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமா ₹28. நிதியாண்டு 2024 எவ்வளவு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸ்? ஒட்டு மொத்தமா ₹63.50. ரிசல்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹7,969 கோடி. எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹6,128 கோடி. அதை காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸ். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 30.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 30.2% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹37,923 கோடி. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது ₹38,413 கோடி. அது காட்டிலும் குறைவாக அறிவிச்சிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 2% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. என்ன கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க இன்ஃபோசிஸ்? நிதியாண்டு 2025 அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி 1-3% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இன்டெக் அப்படின்ற ஒரு புது கம்பெனி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதோடைய சேர்க்காம சொல்லியிருக்கிறாங்க கைடன்ஸ் 1-3% நிதியாண்டு 2025. வல்லுநர்கள் எதிர்பார்த்தது, சிஎன்பிசி டிவி 18 வல்லுநர்கள் எதிர்பார்த்தது 2-6% அறிவிப்பாங்க அப்படின்றதான். ஆனால் 1-3% கைடன்ஸாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். அவங்க புது கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க. இன்டெக் ஹோல்டிங் நிறுவனத்தை வாங்குறாங்க. €450 மில்லியன் இதற்காக செலவு செய்யறாங்க இன்ஃபோசிஸ். இவங்க வந்து இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடராக இருக்கிறாங்க இன்டெக் ஹோல்டிங். இன்ஃபோசிஸ் உடைய ஹெட் கவுண்ட் நிதியாண்டு 2024 குறைஞ்சிருக்கு. 25,994 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 23 ஆண்டுல இல்லாத அளவுக்கு இது குறைஞ்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதான் முதல் முறையா குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் அறிவித்ததற்கு பிறகு யூஎஸ்ஏல அவங்களுடைய இன்ஃபோசிஸ் ஏடிஆர் லிஸ்ட் ஆகி இருந்தது. ப்ரீ மார்க்கெட் செஷன்ல 7% வீழ்ச்சியை பார்த்திருந்தாங்க. வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கிற கைடன்ஸ் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. கைடன்ஸ் வந்து 1-3% கொடுத்திருக்காங்க நிதியாண்டு 2025. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருப்பதாக சொல்லியிருக்காங்க சில வல்லுநர்கள். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. குஜராத் ஹோட்டல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2.50. ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹80. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 14. ப்ராஃபிட் ₹2,011 கோடி. எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக அறிவிச்சிருக்காங்க. எதிர்பார்த்தது ₹1,816 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 35% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹11,555 கோடி. எதிர்பார்த்தது ₹11,096 கோடி. அது காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 29% அதிகரிச்சிருக்கு. ஜஸ்ட் டயல் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், நேற்று 13% அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸ்ல. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க ஜஸ்ட் டயல், அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ₹115 கோடி, 38% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹270 கோடி, 16% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல. மாஸ்டெக் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நேற்று இன்ட்ராடேல 20% அதிகரிச்சிருக்கு. க்ளோசிங் பேசிஸ்ல 8% அதிகரிச்சிருக்கு மாஸ்டெக். அதற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பிரிட்டிஷ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து £1.2 பில்லியன் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்காங்க. நேற்று மாஸ்டெக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. மை ஹோம் குரூப்ஸ் என்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்க சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட்டை வாங்குறாங்க. டியூட்டுக்குரன்ல இருக்கக்கூடியது. ₹414 கோடி இதற்காக செலவு செய்கிறாங்க அம்புஜா சிமெண்ட்ஸ். வோடஃபோன் ஐடியாவுடைய FPO ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு. முதல் நாள் முடியல எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்குன்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 29% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 7% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. ரிலையன்ஸுடைய மற்றொரு நிறுவனம் டிவி 18 பிராட்காஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அண்மையில் தான் அவங்க டிஸ்னியுடனான டீலையும் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹2,330 கோடி, இயர் ஆன் இயர் 66% அதிகரித்தது. ஆப்ரேட்டிங் எபிட்டான்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் நெகட்டிவ்ல இருக்கு. -161 crores. போன வருடம் இதே குவார்டர்ல பிளஸ்ல இருந்திருக்காங்க, +77 crores.
பவர்மேக் ப்ராஜெக்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 232 கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு? பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் கிட்ட இருந்து ஆர்டரும், ஜிண்டால் ஸ்டீல் ஒடிசா லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர்ஸ். ஒட்டுமொத்த மதிப்பு 232 கோடி ரூபாய். ஐடிசி தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா லிமிடெட். அவங்க ஒரு புது முதலீடு செய்யறாங்க. பிளேஸ் கிளான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக 485 கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா லிமிடெட். விப்ரோ அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ரெவென்யூ எதிர்பார்ப்பது 22,117 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 0.4% விழும்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2,747 கோடி ரூபாயை எட்டுவதற்கான வாய்ப்பு. இயர் ஆன் இயர் 10% விழுவும்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 2% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. ஸ்பைஸ்ஜெட் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி மீது மறுபடியும் கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்சிஎல்டியில் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்ல. யார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க? அவங்களுக்கு ஏர்கிராஃப்ட் லீஸ் கொடுத்த நிறுவனம் தான் நினைக்கிறாங்க. 3 பேர் இந்த வழக்கை போட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துடைய பாக்கி கிட்டத்தட்ட 77 கோடி ரூபாய். அடுத்த ஹியரிங் மே 30 வைத்திருக்கிறாங்க. 2 வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க என்சிஎல்டி ஸ்பைஸ்ஜெட்டுக்கு இதற்கு பதில் அளிக்குமாறு. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 95 ரூபாய். ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ஆபரேட்டிங் ரெவென்யூ 351 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 35 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பிளாட்டாக இருந்தது. நிதியாண்டு 2024 ஆல் டைம் ஹை ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸை எட்டி இருக்கிறாங்க. 185 கோடி ரூபாய். போன வருடம் பார்க்கும்போது 180 கோடி ரூபாயாக இருந்தது. பாரதி ஏர்டெல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 4% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் டேரிஃப் ஹைக்ஸை எதிர்பார்க்குறாங்க. இந்த டெலிகாம் கம்பெனிகள் அனைவருமே இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏர்டெல் மற்றும் ஜியோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். சிஎன்பிசி டிவி 8 என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு டீல் நடக்குது. ஏர்டெல் அவங்களுடைய ஆபரேஷன்ஸில் மாற்றம் கொண்டு வராங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. மர்ஜர் நடக்குதுங்க. டயலாக் ஆக்சிட்டா பிஎல்சி, ஆக்சிட்டா குரூப் பெர்ஹாட் மற்றும் ஏர்டெல் லங்கா இவங்க அனைவருமே மர்ஜர் ஆகுறாங்க. இந்த மர்ஜர் வழியாக டயலாக்ன்ற கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஏர்டெலுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 8ல. ஸோ ஏர்டெல் லங்கால டயலாக் 100% ஸ்டேக்கை வாங்குறாங்க. ஸோ 10.35% ஸ்டேக் டயலாக்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் ஏர்டெலுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 8ல. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ் சொல்லும்போது நேத்து ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 570% வால்யூம் அதிகரிப்பு. ஜஸ்ட் டயல் 13% ஷேர் பிரைஸும் 4865% வால்யூம் அதிகரிப்பு. டைனமிக் கேபிள்ஸ் 12% ஷேர் பிரைஸ், 648% வால்யூம். சொலாரா ஆக்டிவ் 12% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1220% வால்யூம் அதிகரிப்பு. டைனகான் சிஸ்டம்ஸ் 10% ஷேர் பிரைஸும் 1059% வால்யூம் அதிகரிப்பு. லிகிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 600% வால்யூம் அதிகரிப்பு. பிரைகால் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1065% வால்யூம் அதிகரிப்பு. மேஸ்டாக் 8% ஷேர் பிரைஸும் 1520% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கிறிஸ்டல் இன்டெக்ரா 15% விழுந்தது. 129% வால்யூம் அதிகரிப்பு. QMS மெடிக்கல் 9% வீழ்ச்சி, 216% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 9% விழுந்தது. 182% அதிகரித்தது வால்யூம். மேக்ஸ் ஹெல்த் கேர் 5% வீழ்ச்சி, 100% வால்யூம் அதிகரிப்பு. ABB இந்தியா 4% வீழ்ச்சி, 250% வால்யூம் அதிகரிப்பு. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் 4% விழுந்தது. 114% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.